சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது. இதென்ன சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடம் அது? 40 பேர் இறந்து போயிருக்காங்க, இங்கே உட்காந்து சினிமா ஷூட்டிங் டைலாக் பேசிகிட்டு இருக்கு. சிஎம் சார் என்ன எதனாலும் செய்யுங்க, அவங்கள விட்டுருன்னு பேசிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான தன்மை இது? என்ன ட்ராமாவா அது? நான் ஒரு நிகழ்ச்சி செய்கிறேன்னா அந்த இடத்துல மக்களுடைய சேஃப்டி நான் பார்ப்பேன். சேஃப்டியெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த வர நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறார். எப்படி நீங்கள் சேஃப்டி எல்லாத்தையும் பிளான் பண்ணி எப்படி 40 பேர் இறந்து போனாங்க? அரியலூரில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் உட்காந்து 10 பேர் ஆடிட்டு இருக்கான். வேப்ப மரத்தை பிடிக்கி மேலே ஏறி நின்று கொடி வச்சு ஆட்டிட்டு இருக்கான். கிளை உடஞ்சி கீழே விழுறான். அது எப்படி சேஃப்டி? அது உங்கள் நிகழ்ச்சிக்கும் சேஃப்டிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி மக்கள் இப்படி வெளிப்படை இப்படி ஏமாத்துறீங்க? நீங்கள் அரசியல் தலைவராக நடிக்கிறா? என் கேள்வி அது. நீங்கள் அரசியல் தலைவராக நடிக்கிறா? அவர் திரும்ப போனால் பதட்டம் வந்துடுமா? பதட்டம் வந்துடுறதுனால வந்து அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போகலையாம். இது இப்படி எதுக்கிற மாதிரி ரீசனாக இருக்காது. நான் வந்து திருச்சிக்கு போனேன், அரியலூர் போனேன், நாகை மாவட்டம் போனேன், எங்கேயுமே இந்த பிரச்சனை வரல. கரூரில் மட்டும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்குறாரு. நாமக்கல்லே பிரச்சனை ஆகிடுச்சு தெரியுங்களா? நாமக்கல்லே வந்து மயக்கப்பட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. அது வந்து நியூஸாக மாறல, டெத் ஆகிறதுனால அங்கே நியூஸாக மாறல. இங்கே டெத்துக்குனால இவ்வளோ பெரிய நியூஸு. மக்களையும் பகச்சிக்கிட்டோம், ஸ்டாலின் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பகச்சிக்கிட்டோம். அப்போ நமக்கு இன்னொரு ஃப்ரண்ட் தேவை, இன்னொரு முன்னணி தனக்கு வேணும். அந்த முன்னணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் விஜய் நான் தொட்டு போகிறேங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆகிடும். அவனுக்கு என்ன ஒரு 14 வயசு கிட்டது இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனை குண்டு வச்சு தகர்ப்போம்னு சொல்கிறான். வன்முறை தூக்குறது, போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிறது, அதை அடிக்கிறது, இது அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறதுங்கிறலாம் இது எங்கே போய் நிற்க போகுது இந்த அரசியல்? இந்த அரசியல் மூலமாக நீங்கள் என்ன அறுவடை பண்ண பார்க்குறீங்க? நியூஸ் மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் ஆசிரியர் திரு அன்பு அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர் இந்த கோர சம்பவம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். தாவிக தரப்பில் எதுவும் எந்த செய்தியும் வரலை, ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்கல அப்படின்னு ஏற்கனவே பல விவாதங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது விஜய் அவர்கள் தாவிக தரப்பில் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு. 72 மணி நேரம் கழித்து இந்த காணொலியை தாவிக தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. இந்த முதல்ல கேளுங்க, அதை கேட்டுட்டு நம்ம பேசுவோம். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. இப்போ இந்த காணொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 நிமிஷம் 45 செகண்ட் இந்த காணொலி ஒரு முக்கியமான ஒரு காணொலி. இந்த வீடியோ வெளியிடுவதற்கு முன்பு நான் வேறு மாதிரி நினச்சேன். விஜய் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு, அவர் அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பி வந்துட்டார், ப்ரெஸ்ஸையும் அட்ரஸ் பண்ணல, தாவைக்கு அந்த மாதிரி டீப் சைலண்டில் இருக்காங்க, பல நிர்வாகிகளை ரீச் பண்ணவே முடியல, ஒரு மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்தோம். விஜய் வந்து இப்போ பேசிட்டார், துணிஞ்சு 4 நிமிஷம் 45 செகண்டில் ஒரு வீடியோ போட்டார். இந்த வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதோடைய ஆழத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நுவான்ஸ்டாக விஜய் வந்து சில விஷயங்கள் பேசுகிறாரு, பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதனால தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அது நடந்துருச்சு, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கார். அவர் ஏன் வெயிட் பண்ணார், அவருக்கு என்ன நடக்க வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிறது செகண்டரியாக பேசுவோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் இருக்கிறத என்னென்னு பேசிடுவோம். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, வருத்தப்பறம் செய்கிறேன்னுலாம் சொல்கிறாரு. பிறகு சம்மந்தப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் நான் ஒரு நிகழ்ச்சி செய்கிறேன்னா அந்த இடத்துல மக்களுடைய சேஃப்டி நான் பார்ப்பேன். சேஃப்டியெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த வர நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறார். எப்படி நீங்கள் சேஃப்டி எல்லாத்தையும் பிளான் பண்ணி எப்படி 40 பேர் இறந்து போனாங்க? எப்படி? சரி, இங்கே அப்படி ஆகிட்டாங்க. சரி, இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் நீங்கள் நிகழ்ச்சி செஞ்சுருக்கீங்களே, விக்ரவாண்டி மாநாட்டில் சேஃப்டி தானே பார்த்துருக்கீங்க, அங்கே எல்லாத்துக்கும் தானே பொருந்தும். அங்கே 6 பேர் இருந்தாங்களே, ஏன் அங்கே உங்களோட பதில் என்ன? மதுரை மாநாட்டில் 2 டெத்து நடந்திருக்காது, அங்கே உங்களோட பதில் என்ன? என்னங்க, எப்படிங்க சேஃப்டியை நீங்கள் இன்ஷூர் பண்ணி நீங்கள் எப்படிங்க இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்க? உங்கள் நிகழ்ச்சிக்கும் சேஃப்டிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி மக்கள் இப்படி வெளிப்படை இப்படி ஏமாத்துறீங்க? மக்கள் உங்களை பார்க்க விடிகாலம் வந்து உட்காந்துருக்கான். 8M வர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்து 8M தான் சென்னையிலேருந்து கிளம்புவீங்க. நீங்கள் வந்து 12 மணிக்கு உங்கள் நிகழ்ச்சி மொத்த நிகழ்ச்சி 12-1 மணிக்கு முடியுது. அந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு 7:30 மணி வரை நீளுது? மதியம் முடிய நிகழ்ச்சி எப்படிங்க ஈவினிங் வரை நீளுது? உங்களோட அன்பிளான்டு ஸ்ட்ரக்சர், உங்களோட அன்பிளான்டு ஷெட்யூல். அதனால் மக்கள் வந்து உங்களுக்காக காத்து கிடந்து தொண்டை தண்ணி வற்றி பாடி டீஹைட்ரேட் ஆகி அவனால் நிற்க முடியாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படி மெலிஞ்சு போய் விழுது மரணம் அடைஞ்சு போயிட்டான். அந்த அவ்வளோ கூட்டத்தில் அவனால் அங்கே ப்ரீத்திங் ஸ்பேஸ் அவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்குது அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில். நீங்கள் தூக்கி வீசுறீங்க, நாய்க்கு ரொட்டி துண்டு வீசுகிற மாதிரி வீசுறீங்களே தூக்கி தண்ணி பாட்டில். அதான் சேஃப்டியா? சேஃப்டி அப்படியே உங்கள் மக்களோட சேஃப்டி நீங்கள் அப்படியே என்ஷூர் பண்ணுவீங்களா? அதை தூக்கி போடு. என்னது இது?
அங்கே எவ்வளோ பேர் யூரின் போக முடியாதாங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் இருந்துட்டு வெளியே வந்தவங்க, நான் இங்கே இந்த இடத்த விட்டு போனதுனால எனக்கு யூரின் அவசரமாக இருந்துப்பா, நான் இங்கேருந்து போனால் திரும்ப எனக்கு இந்த இடம் கிடைக்காதுன்ட்டு கஷ்டப்பட்டு பொறுத்து நின்றுவங்க அங்கே இருக்காங்க. எப்படி இதெல்லாம் சேஃப்டி, எப்படி இங்கே சேஃப்டி நீங்கள் பேசுகிறீங்க? அரியலூரில் டிரான்ஸ்ஃபார்மரில் உட்காந்து 10 பேர் ஆடிட்டு இருக்கான், வேப்ப மரத்தை பிடிங்கி மேலே ஏறி நின்று கொடி வச்சு ஆட்டிட்டு இருக்கான், கிளை உடஞ்சி கீழே விழுறான். அது எப்படி சேஃப்டி? அது சேஃப்டி என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துனீங்களா? மாப் இது கட்டுக்கடங்க, எந்த விதமான கோட்பாடும் எந்த விதமான பேட்டர்னுக்குள்ளேயும் எந்த விதமான வடிவமைப்புக்குள்ளேயும் அடங்காத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை மதியில் நீங்கள் தோண்டிட்டு போயிருக்கீங்க. அவங்க அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தோட சேஃப்டி நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணீங்க? மனசாட்சியில் போய் பேசியிருக்கீங்க. சரி, அதை விடுங்க, பேசிட்டீங்க, அதை விடுங்க, அது ஏற்றுக்கவே முடியாத விஷயம் பேசிட்டீங்க. கரூர்லேருந்து ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கம் யாருக்குமே புரியாது. நான் வந்துட்டேன், திரும்ப நான் அங்கே போனால் பெரிய பதட்டம் வரும், அதனால் வரல. அவர் பேசுகிறதே தெளிவாக கேட்கல. அவ்வளோ எக்கோ இடத்துல நீங்கள் அந்த பேசுனே 4 செகண்ட் வீடியோ, அதை ஏன் அவ்வளோ எக்கோட சவுண்டோட ஒரு கிளாரிட்டி இல்லாத நீங்கள் பேசியிருக்கீங்க? அவர் திரும்ப போனால் பதட்டம் வந்துருமா? பதட்டம் வந்துறதுனால அவர் ஸ்பாட்டுக்கு போகலையாம். இது எப்படி எதுக்கிற மாதிரி ரீசனாக இருக்காது? இவர் திரும்ப போனால் பதட்டம் வந்துருமா? எனக்கு புரியலையே. எனக்கு இது எப்படிங்க? இது நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி என்னங்கிட்ட நீங்கள் தகவல் சொல்ல விரும்புகிறீங்க? இவர் போனால் பதட்டம் வந்துருங்கிறாரு, அதனால் போகலையா? இதெல்லாம் ஒரு காரணமாக? அது நீங்கள் அரசியல் தலைவராக நடிக்கிறா? என் கேள்வி அது. நீங்கள் அரசியல் தலைவராக நடிக்கிறா? நீங்கள் நான் அரசியல் தலைவருங்கிறதா இதை வச்சு பேசிட்டு இருக்கோம். நீங்கள் நடிகர் டெம்ப்ளேட் நினச்சிக்க அப்படி ஓரத்திட்ட போயிட்டு வந்துடும். இது எதுக்கு? இது என்ன நடையில் நீங்கள் இந்த அரசியலை செஞ்சு முடிச்சிருக்கீங்க? இந்த விஜயோட இந்த பேச்சு நம்ம போகிற போக்கில் புறந்தள்ளிட்டு போக முடியாது. அவரோட அந்த பேச்சில் ஒரு பெரிய ஃபயர் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த பிரிவினை ஏற்படுத்துகிறாரு. தன் வசம் ஒரு சினிமா டைலாக் எப்படி இருக்கோ அதுபோல் மக்களை தன் வயப்படுத்துறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. இதெல்லாம் நிறைய இருக்குது. இதை எப்படி பார்க்குறது? அவர் அதை எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப அழகாக அந்த ஒரு விஷயத்தை பின்பற்ற முன்னாடி வைக்கிறேன். என்னென்னா, நான் திருச்சிக்கு போனேன், அரியலூர் போனேன், நாகை மாவட்டம் போனேன், எங்கேயுமே இந்த பிரச்சனை வரல. கரூரில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்குறாரு. இதை தான் நேற்று அவரோட அட்வொகேட் அறிவழகன் கேஸ் அவரோட மதுரை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் போட்டு அவங்களோட ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி தான் கேட்டார். சதி நடந்திருக்கு, சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இவரும் சொல்கிறார், கரூரில் மட்டும் ஏன்னு கேட்குறாரு. நாமக்கல்லே பிரச்சனை ஆகிடுச்சு தெரியுங்களா? நாமக்கல்லே மயக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. அது நியூஸாக மாறல, டெத் ஆகிறதுனால அங்கே நியூஸாக மாறல. இங்கே டெத்துக்குனால இவ்வளோ பெரிய நியூஸு. நீங்கள் போகிற நிகழ்ச்சி இல்லைங்க, டெத்தில் ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. உங்கள் மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் டெத்து தான். புது சுற்றுப்பயணத்தில் கட்டுக்கடங்காத அளவில் டெத்து. கரூரில் மட்டும் ஏன்னு கேட்குறீங்க? இது அங்கேயும் நடந்திருக்கணும், அரியலூரில் நடந்திருக்கணும். கண்டபடி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேரபெட் வால்லாம் கிடையாது, பேரபெட் வால் கிடையாது. அந்த காரில் உட்காந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தானா அவன் டெத்து, அவன் கை காலம் முடிச்சிடும். இது என்ன நீங்கள் சேஃப்டி இன்சூர் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க? இதெல்லாம் எப்படி? உங்கள் எந்த நிகழ்ச்சியிலையுமே வரக்கூடிய ரசிகர்களோ அவன் தொண்டனோ அவனுக்கு நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான சேஃப்டி இன்சூரன்ஸும் இல்லை. அப்படி தான் அவரோட எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. இதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அப்புறம் அவங்க சொல்கிறாரு, என்னுடைய ரசிகர்கள் நிர்வாகிகள் தான் எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் கைது செஞ்சிட்ருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி பேசவங்க கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கைது செஞ்சிட்ருக்கீங்க. அவங்கள விட்டுருங்க, என்ன எதனாலும் செஞ்சுக்குங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படத்தில் இவரோட படத்தில் ஸ்டாலின் சார் சிஎம் சார் என்ன எதனாலும் செய்யுங்க சார், அவங்கள விட்டுருங்க. இவரோட படத்தில் நிறைய படத்தில் அப்படி தான் இருக்கும். வில்லன் என்ன பண்ணுவான், இவரை பழி வாங்குறதுக்காக இவரோட உறவினர்கள், இவரோட ஒய்ஃபு, இவரோட குழந்தை குட்டிங்க உறவினர்கள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் கொள்ளுவான். அப்புறம் வில்லனுக்கு ஒரு டைலாக் நடக்கும், என்ன எது வேணாலும் செய், அவங்கள விட்டுரு. இதை இங்கே பேசிகிட்டு இருக்காரு. இதென்ன சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடமா? அது 40 பேர் இறந்து போயிருக்காங்க. இங்கே உட்காந்து சினிமா ஷூட்டிங் டைலாக் பேசிகிட்டு இருக்கு. சிஎம் சார் என்ன எதனாலும் செய்யுங்க, அவங்கள விட்டுருன்னு பேசிகிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான தன்மை? இது என்ன ட்ராமாவாது? சத்தியமாக இதெல்லாம் பார்க்குறது கண் கொண்டு பார்க்க முடியல, ரசிக்க முடியல. அவ்வளோ அதேமாரி அங்கே இன்னொரு விஷயம் பேசுகிறாரு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களே உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். உண்மை வெளியே வரும். மக்களை இவர் கனெக்ட் பண்ணுறாராம். மக்களை இவர் கனெக்ட் பண்ணி திமுக அரசை தள்ளி வைக்கிறான் மக்களுக்கு எதிராக. அங்கே ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. அதை இந்த அரசு மூடி மறைக்குது. மூடி மறைக்கிறதுனால நமக்கு தெரியும், அந்த விஷயம் பொதுவாக வெளியே வரும். அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். எப்படி நீங்கள் கவர்மெண்ட்டையும் மக்களையும் பிரிக்கிறீங்களா? நீங்கள் இதை அவங்க பிரித்தாலும் சூழ்ச்சி. கவர்மெண்ட்டையும் மக்களையும் பிரிக்கிறீங்களா? நீங்கள் மக்கள் உங்கள் நிகழ்ச்சியில் 40 பேர் இறந்து போயிருக்கான். இறந்ததுக்காக நீங்கள் ஸ்பாட்டில் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஹெல்ப் நீங்கள் எதுவும் பண்ணலை. உங்கள் நிர்வாகிகள் யாரும் அதை செய்யலை. ஆம்புலன்ஸ் செஞ்சுருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் அடிக்க செஞ்சு பெரிய அட்டகாசம்லாம் நடந்துருச்சு. சரி, ஓகே. எனிவே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அது விசாரணைக்கு அப்புறம் தெளிவு நம்ம கிடைக்கும், விட்டுருங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்கன்றது தெரியும். உங்கள் தொண்டர் படையிலேருந்து ஒரு 500 பேரை வாலண்டியர்ஸ் டீமாக போட்டு, யாருக்கும் நைட்டு தூக்கம் கிடையாது,
பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் அவங்களோட இருங்க, எல்லாமே எனக்கு செய்யுங்க. நானும் இங்கே தான் தங்கியிருக்கேன், ஒரு ஹோட்டலில் நான் தங்கியிருக்கேன். இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது செய்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து வெளிப்படையாக வந்து நீங்கள் அந்த மக்களுடைய, அதாவது மக்களுடைய சேஃப்டியை உங்கள் நிகழ்ச்சியில் பொதுவாக நீங்கள் காக்க தவறுறீங்க. ரெண்டாவது டெத்து நடந்துச்சு. டெத்து நடக்கும்போது நீங்கள் மக்களோட இருக்க வேண்டிய நபர், ஒரு தலைவராக, ஒரு அரசியல் தலைவருக்கு அதுதான் அடிப்படை பண்பு. மக்கள் சந்தோஷப்படுற நேரத்தில் கூட இருக்கக்கூடாது, துக்கமான நேரத்தில் மக்கள்கிட்ட இருந்து அந்த சாலிடாரிட்டியை காட்டணும். அதை தான் எல்லா தலைவர்களும் செய்கிறாங்க. பாஜக தலைவர்கள் கூட அதை செய்கிறாங்க. நீங்கள் அங்கே செய்யலை. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிற்கலை, நீங்கள் நிற்கலை, நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க. விட்டுட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து அந்நியமாயிட்டீங்க. 3 நாள் அவங்கள யாரும் ரீச் பண்ண முடியல. பொது ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது ப்ரெஸ் தான் மக்கள். நீங்கள் என்ன பேசுகிற மக்கள்கிட்ட செய்தி ப்ரெஸ் தான் கொண்டு போவோம். ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க மாதிரி உங்கள் வீட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உங்களை ரீச் பண்ணவே முடியல, மக்களை விட்டு அந்நியமாயிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி தமிழக அரசு வேக வேகமாக வந்து ஸ்பாட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. வேணுங்கிறதெல்லாம் பார்த்து செஞ்சுருக்காங்க, நிவாரண உதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் தான், முதல்வர் 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 20 லட்சம் கொடுக்குறீங்க. கணக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை தூக்கி கொடுக்குறீங்க. இவ்வளவும் செஞ்சுட்டு மக்களோட இருந்த அரசு, தமிழக அரசையும் மக்களையும் பிரிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து மக்களை நமக்கு நடந்தது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து, அதாவது கவர்மெண்ட்டை தனியாக பிரிக்க பார்க்குறீங்க. இது என்ன விதமான தன்மை? உங்களுக்கு திமுக அரசு மீது காழ்ப்புணர்ச்சி இருக்குது, வெறுப்பு இருக்குது, அது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தமிழக அரசு வேறு, திமுக இங்கே ஆட்சியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மொத்த நிர்வாகத்தையுமே நீங்கள் வந்து அப்புறப்படுத்த முடியாது. இந்த நிர்வாகம், இதுக்கு தமிழக அரசுங்கிறது ஒரு நிர்வாகம். அது இன்றைக்கி திமுக ஆட்சி இருக்கு, நாளைக்கு அதிமுக வரும், எக்ஸ்க்ளூசிவ் யார் வேணா வரும். நீங்கள் வந்து இங்கே உங்களோட வெறுப்பு அரசியல் நீங்கள் எதை நிறுவ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியே நீங்கள் வந்து மக்களை விட்டு பிரிக்க பார்க்குறீங்க. காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், பிறகு அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆர்டர் போடக்கூடிய தமிழக அரசு, திமுக அரசு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்புறப்படுத்த பார்க்குறீங்க, அந்நியமாக்க பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் கழிச்சு ஒரு உரை கொடுத்துருக்கார் மக்களுக்கு. இதுக்கு பின்னாடி அதாவது ஒரு தீர ஆராய்ந்து என்ன பேசணும், ஏது பேசணும், என்னென்னலாம் பேசணுன்னு தான் நினச்சி பேசுகிறாரா, இல்லை அல்லது அதாவது அரசாங்கம் தரப்பு இவர் மீது ஒரு வழக்கு, பல நிர்வாகிகளை கைது செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்ற ஒரு நிலைப்பாட்டில் என்டிஏ வந்து ஒரு குழு அமைச்சிருக்கு. இதெல்லாம் அதுக்கப்புறம் நீதிமன்றம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பலதரப்பட்ட என்ன கேட்குறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னதும் 3 நாள் கழிச்சு அவர் ஏன் இந்த வீடியோ போடுறாரு அப்படின்ற காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட் அந்த வீடியோ என்ன இருக்குங்கிறத டீகோட் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு அதான் நான் முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ இப்போ ஏன் போட்டான்றது நான் வரேன். அவர் ஏன் போட்டான்னு சொல்லட்டுமா? 3 நாளில் போடல, இப்போ ஏன் போட்டார் தெரியுங்களா? இந்த 3 நாளில் முக்கியமான அரசியல் நடவடிக்கைகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது என்னென்னா, இந்த பிரச்சனை நடந்து தமிழக அரசினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு இது சார்ந்த தெளிவான ரிப்போர்ட்ஸ் வருவதற்கு முன்பே யூனியன் கவர்மெண்ட்டினுடைய யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா தலைமையிலான யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட தமிழக அரசினுடைய உள்துறை அமைச்சர் வந்து ரிப்போர்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1, இது ஒரு டைமென்ஷன். அதே மாதிரி ஆளுநர் RN ரவி அவர்கள், கவர்னர் அவர்கள் என்ன நினச்சுன்னா அவர் ரிப்போர்ட் கேட்டுட்ருக்காரு. 2வது, இந்த பிரச்சனை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேபினட் கொள்ளிக்க இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. 2 நாள் கழிச்சு ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் அரசியல் பேசலை, பிரதமர் மோடியால் கரூர் வர முடியல, அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் வந்திருக்கேன், அவரோட ரெப்ரஸன்டேட்டிவ் நாங்கள் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோடி வந்துட்டாங்கன்னு அர்த்தங்க. மோடி வந்து நின்றுருக்காரு தான் அது அர்த்தம். நான் வந்து நின்றுருக்கேன், மோடிக்கு பதில் நான் வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு பாஜகனுடைய தேசிய தலைவர், யூனியனுடைய ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா அவர்கள் ஹேமா மாலினி MP தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. அந்த குழு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து உண்மை கண்டறின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க விசாரணை அதுக்கு மேலே இருக்குது. வந்து புறசக்தி உள்ளே வந்துச்சா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்களா, வெளியாட்கள் யாராவது உள்ளே வந்தாங்களான்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட் பண்ணி அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை உள்ளிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ் அவங்களும் கூட வந்து நின்றுருக்காரு, அண்ணாமலை கூட வந்து நின்றுருக்காரு. அவரெல்லாம் சேர்ந்து அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எப்படி ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து வெளியிலேருந்து ஒரு சக்தி வந்துச்சு, புறசக்தினால் வந்து இந்த சமூக விரோத ஊடுருவிட்டான்னு சொல்கிறாங்க, அதை தான் இங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த விசாரணை அமைப்பு. சரியா? இது நல்லா பார்த்துங்க. அதாவது ஹேமா மாலினி தலைமையில் ஒரு விசாரணை குழு, பாஜகவுடைய விசாரணை குழு, உள்துறை அமைச்சரோட ரிப்போர்ட்டு, ஆளுநர் RN ரவி கேட்டிருக்க ரிப்போர்ட்டு, பிறகு பிரதமர் மோடியுடைய டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் நிர்மலா சீதாராமனோட வருகை, அவங்க கொடுக்குற ஒரு சாலிடாரிட்டி, பிறகு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் உள்ளே வர போகிறாங்க. சரிங்களா? பிறகு இந்த விஷயத்தை CBI என்கொயரி கேட்டுட்ருக்காங்க. நாளைக்கு CBI என்கொயரிக்கு நான் நிச்சயமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஒரு நேர்மையான இன்வெஸ்டிகேஷன் வேணுங்கிறதுனால வந்து CBI கட்டாயம் இது போக தான் போகுது. சரி, தமிழக அரசு எனக்கு தெரிஞ்சால் கொடுத்துருக்கலாம், அவங்களே கொடுத்துருந்தா. ஏன்னா CBI பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட அனுமதி இல்லாமல் அவங்க உள்ளே வர முடியாது. ஸோ சப்போஸ் வந்து இப்போ இது திமுக அரசே கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்காமல் இருக்காங்க. நாளைக்கு நிச்சயமாக நீதிமன்றம் போகும்போது ஒன்று நீதிமன்றத்தின் தலைமையில் SIT விசாரிப்பாங்க. அப்படி இல்லாட்டி இன்கேஸ் கட்டாயம் CBIக்கு தான் போகும். அப்போ CBIக்கும் போயிடுச்சுன்னா இவ்வளோ பேர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இத்தனை அமைச்சர்கள், பிறகு இதுக்கு மேலே வந்து CBIயும் வந்துட்டு வச்சுக்க, டோட்டலாக அந்த விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு.
சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறனால இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்குது. விஜய் ஹோப் இருக்குது. இவர் எப்படி திமுக அரசை எதிர்த்திருந்தார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்படுத்தப்படாத ஒரு கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் காட்டுட்டுமா, நான் யாருன்னு காட்டுட்டுமா, 2 பேர் தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. இதுதான் இவரோட டைலாக். வேறு யாரும் இங்கே ஸ்க்ரீனில் கிடையாதான். இது சொல்லிட்டு ஒரு இந்த 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 குழுக்களை வச்சு தான் அவர் அந்தளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஒரு விபத்து நடந்ததுனால அந்த குழுவை ஒரு மீது நம்பிக்கையில் இந்த இடத்துல தள்ளப்பட்டுருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களே இந்த 3 நாள் அவர் ரீச் பண்ணவே முடியல. அவர் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கவே இல்லை. பெரிய விமர்சனம் அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு. அவர் நிலை குடிஞ்சு போயிட்டார். அவர் இந்த மக்களை வச்சு நம்ம இவங்களை ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த மக்களுக்கு நமக்கு பெரிய கேப் ஆகிடுச்சு. அப்படின்றதுனால தான் இப்போ அந்த கேப்பை போக்கணும். அந்த கேப்பை போக்குறதுக்கு இப்போ வந்து மக்களையும் பகச்சிக்கிட்டோம், ஸ்டாலின் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பகச்சிக்கிட்டோம். அப்போ நமக்கு இன்னொரு ஃப்ரண்ட் தேவை, இன்னொரு முன்னணி தனக்கு வேணும். அந்த முன்னணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ பிஜேபியினுடைய ஆதரவோட இப்போ வந்து மறுபடியும் எல்லாத்தையும் ரீஇனிஷியேட் பண்ணுறாராம். அவர் அங்கே பேசுகிற டைலாக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டைலாக் வந்து அவன் நடிகருக்கு ரத்தத்தில் கலந்த சினிமா, மறந்துடாதீங்க. சினிமா டைலாக்கு வந்து ஒரு சினிமா நடிகனுடைய டைலாக்கு, அதை அப்படியே ஊடுருவோம். சிறையில் பார்க்கும்போது அது தலைவர் நமக்காகவே பேசுகிறான், நம்ம தான்டா அப்படின்ற மாதிரி நல்லா அப்படி பேசும்போது நல்லா நடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக வந்து அந்த கிளவராக இருந்து அந்த விஷயத்தை பேசுறது. என்ன சிஎம் சார் என்ன எதுனாலும் செஞ்சுங்க, இது என்ன டைலாக், இது என்ன ஒன்றும் செஞ்சு தூக்கி போய் என்ன பண்ணுவாங்களா? நானும் மனுஷன், எனக்கும் வழிகள் என்ன ஏதாவது செஞ்சுங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த திருமலை படத்தை பேசுகிற டைலாக்கு உங்களோட வழக்கமாக எல்லா படத்துலையும் ஒரே கான்செப்ட் தான். ஒரு ரவுடி இருப்பார், வில்லன் இருப்பாங்க, 2 பேரும் நடக்கிற சண்டை தான் அவரோட படம். எல்லா படத்துலையும் வர அதே டைலாக் தான் இங்கே உட்காந்து ப்ளே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மக்களே அங்கே என்ன நினச்சிக்கிறது இன்னும் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், காலம் வரும், எல்லாருக்கும் தெரியும். மக்களுக்கு கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ மக்களுக்கு என்னென்னா, ஆல்ரெடியே மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு பெரிய இது என்ன நினச்சின்னு தெரியல, ஒரு குழப்பத்தில் போயிட்டாங்க. அப்போ இவர் சொன்னதும் அப்போ ஆமாப்பா உண்மையிலே அப்படின்ற மாதிரி மக்களுடைய மனங்களை கவர்ந்து அரசை தனிமைப்படுத்துறது, கவர்மெண்ட்டை தனிமைப்படுத்துகிற ஒரு மோசமான ஒரு போக்கை. ஏதாவது இது பெரிய திட்டமாக செயல்படுத்துகிறாங்களா? ஒருவேளை தமிழக ஆட்சியை வந்து கலைச்சிட்டு வேறு ஏதாவது பண்ண ஏதாவது நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா? அரசு கவிழ்க்கிறது பொபை இல்லை. இந்த காணொலி பாருங்க. நடிகர் வந்தா எவ்வளவு கொட்டவன்னு உங்களுக்கே தெரியும் சிஎம் சார். அப்படி தெரிஞ்ச இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க? இவ்வளவு உயிர் போறீங்கன்னா போலீஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடைசியில வந்து எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க விஜய் நான் தொட்டு போறீங்க பாருங்க. ஒரு சின்ன வயசு பையன், இப்போ அவனுக்கு என்ன ஒரு 14 வயசு கிட்டது இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனை குண்டு வச்சு தகர்ப்போம்னு சொல்கிறான். இப்போ எந்த மனநிலையில் இருக்குது? நீ விஜயை தொட்டிடுவியா அப்படின்ற வார்த்தை எந்த மனநிலையில் இருக்குது? பண்படாத ஒரு கூட்டத்தை இவர் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காருன்னு சொல்கிறோம். பண்படாத கூட்டம் அப்படின்னா அதில் எல்லாமே அடங்கும். அதை நான் நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கேன். அது இன்னும் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டில் பேசுகிறதா அது இன்னும் கொஞ்சம் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து அது வேறு மாதிரி பேசலாம், வேண்டான்னு பார்க்குறேன். அப்படி ஒரு கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. இது எப்படி தெரியுங்களா? அதாவது வன்முறைங்கிறது இருமுனை கத்தி மாதிரி. வன்முறையை உருவாக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு எதிராகவும் திரும்பும் அப்படின்ற மாதிரி தான் அதோட கான்செப்ட். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த பாலிடிக்ஸ் கொண்டு போயிட்டுருக்காரு. இது வந்து நாளைக்கு வந்து இப்போ இவர் மேலே இருக்க அவ்வளோ பாசம் இருக்குது பார்த்தீங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இவருக்கு எதிராக ஒரு பொய்யான விஷயம் ஒன்று ஃபேக்காக உருவாச்சுன்னா, அது ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா, நாளைக்கு இந்த கூட்டம் அப்படியே அவ்வளோ அவருக்கு எதிராக திரும்பும். எப்படி அதாவது இது ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு மாபை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தவறாக வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு சினிமா தலைவராக தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் அரசியல் தலைவராக இல்லை, நீங்கள் நடிகன் தான். இன்னும் நீங்கள் அரசியல் தலைவராக இன்னும் வளரல. பேரளவில் தாவேக்கான ஒரு கட்சி உருவாக்கி அந்த கட்சியினுடைய நான் தான் வந்து அதோடைய பிரசிடென்ட்னு சொல்லி நீங்கள் வந்து லெட்டர் பேரில் வாங்கி வச்சுக்கிட்ட மட்டும் நீங்கள் அந்த தலைவர்ன்ற இடத்துக்கு வந்து அடைஞ்சிட மாட்டீங்க. இல்லை, காவல்துறை இது போல் சிறுபிள்ளைத்தனமான அரசியல் பண்படாத இது போல் தற்கொலைகள்லாம் கைது செய்யணும், அவங்களுக்கான பாடத்தை கற்பிக்கணும்ல. அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அது எல்லாத்தையுமே வந்து அப்படி கைது செய்கிறது அப்படின்றது அதெல்லாம் வந்து ஜூனியர் சப்ஜெக்ட்லாம் தூக்கி டக்குன்னு கைது செய்ய முடியாது. அதெல்லாம் அது எல்லாமே அதெல்லாம் ஒரு ப்ராசஸ். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த மாதிரியான கருத்து எதன் அடிப்படையில் பேசுகிறான், இதெல்லாம் அவ்வளோவும் ஒரு தலைவருக்கு இருக்கிற தார்மீக பொறுப்பு. எதையும் மறந்துட்டு சம்மந்தம் இல்லாத காலத்தில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதான் வதந்தி பரப்பாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தான் வதந்தியாக மாறுது. வன்முறை தூக்குறது, போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிறது, அதை அடிக்கிறது, இது அடிக்கிறதுன்னு சொல்கிறதுங்கிறலாம் இது எங்கே போய் நிற்க போகுது? இந்த அரசியல் மூலமாக நீங்கள் என்ன அறுவடை பண்ண பார்க்குறீங்க? குழந்தைய பறி கொடுத்தான்னு நம்ம பேசிட்டு வந்தோம் இல்லையா? இந்த 2 வயசு பையன் குரு விஷ்ணு ஒரு குழந்தைய அவங்க தகப்பன் அந்த சோகத்துலேயும் விஜய் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். அது ட்வீட்டில் வந்துருக்கு. நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார் விஜய். நல்லபடியாக போய் சேர்ந்த போது இப்படிப்பட்ட ஒரு தொண்டர்களை வச்சு இவர் எப்படி ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும்? சிஎம் பதவியில் ஆசைப்படுறாரு, இது மாதிரி ஆட்களை வச்சுட்டு செய்வாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை உடச்சு நான் அந்த எக்ஸ்ட்ராவில் பதிவு பார்த்தீங்களா? பார்த்தேன்.
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது மூலம் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். அந்த குரு விஷயம்னு சொல்லி 2 வயசு குழந்தைய பறி கொடுத்த அந்த அப்பா வந்து கேட்டாரா? அவர் போய் சேர்ந்துட்டாருன்னு கேட்டாரா? அதுக்காக தான் விஜய் இந்த வீடியோ போட்டிருக்காரு. சிம்பிள் விஷயம் அதுதான். இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஸ்பாட்டில் இல்லை, அந்த சுச்சுவேஷனில், அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் ஆற்ற வேண்டிய அந்த போர்க்கால கடமையை ஆற்ற தவறிய ஒரு தலைவன் 3 நாளுக்கு அப்புறம் 4 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா அது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு அவர் நினச்சி போகிறாருன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே குரு விஷ்ணுவோட அப்பா சொன்னீங்களே, அதன் மூலமாக சக்ஸஸ் ஆகும். இப்படி தான் இருக்குங்க. இதனால தான் இந்த மாதிரியான நபர்கள் வளர்ந்துட்டே போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அந்த விஷயத்தை அணுகிறதுக்கு பார்த்தீங்களா, சைலண்டாக வீட்டுக்கு அதை சாத்திட்டு தாள் போட்டுட்டு இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுக்குன்னா மக்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான வீக்னஸ் தான். இந்த வீக்னஸை கரெக்டாக இந்த வீக்னஸை புரிஞ்சு காயின் பண்ணி அவங்க கோல் அடித்து போயிட்டே இருக்கிறாங்க. இதனால தான் அவங்க சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் விஜயகாந்த் அரசியல் வருவது கூட்டம் திரளுது, எம்ஜிஆர் அரசியல் வருவது கூட்டம் திரளுது. இந்த மாதிரி நடிகர்கள் எந்த நடிகர்கள் வந்தால் ஆரம்பத்தில் கூட்டம் திரளுது. அது ஓட்டாக மாறுதா, அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறாங்க, களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் யார்கிட்ட இல்லாத மாதிரியான தன்மை இவர்கிட்ட மிகப்பெரிய மோசமான தன்மை நான் இருக்கிறத நான் நீங்கள் பார்க்க. தமிழ்நாட்டில் நம்ம சங்கிகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். மீண்டும் ஒரு பெரிய சங்கிகள் கூட்டத்தை தாவேக்கா தரப்பில் ரெடி பண்ணுறாங்களோ சொல்ல முடியல. அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த விஷயங்கள்லாம். நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. இது லிட்டரலாக பாஜக இப்போ கையில் டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த அரசியலை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் உள்ளே வந்து பேசுகிறாங்க, நான் வந்து மோடியோட ரெப்ரஸன்டேட்டிவ் உள்ளே வந்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. மணிப்பூருக்கு போகாதவங்க. பிரகேராஜில் வந்து ஜனவரி மாதம் நடந்த கும்பமேளாவில் நடந்த வந்து 100க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. அந்த 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 ஸ்டாம்பேட்டில் அதில் இறந்தவங்கள கணக்கு இன்னி வரைக்கும் கணக்கு தெரியாது. எதிர்க்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து கணக்குன்னு கேட்டே இருக்கிறார். கிளியராக பின் பாயிண்டாக 100 பேரா 120 பேரா 130 பேரா நம்பர் சொல்லலை, 30 பேர் 40 பேர்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டுக்கு 25 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி போகலை. மணிப்பூர் பற்றி எரிஞ்சது, அவங்களோட கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய மணிப்பூருக்கு அவங்க போகலை. மணிப்பூர் அவங்க ஆட்சி தான், பைரன் சிங் தலைமையில் பாஜக கவர்மெண்ட் நடந்துட்டு ஆச்சு, அங்கே அவங்க போகலை. மோடி என்னால் போக முடியலன்னு வருத்தத்தையும் தெரியப்படுத்தலை. ஆனால் கரூருக்கு வர முடியலன்ற வருத்தத்தை ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அரசியல் தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் பல டாட்ஸ் இருக்குது. ஜேபி நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு போனது, பிறகு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவருடைய ஒரு இனிஷியேட்டிவ் இங்கே இருக்கிறது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இதெல்லாம் நாளைக்கு சிபிஐ என்கொயரி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸ் எதை நோக்கி போகுது. விஜய் ஏன் இன்றைக்கி 3 நாள் கழிச்சு இன்றைக்கி தைரியமாக இப்படி ஒரு வீடியோவை போட்டார். அந்த வீடியோவில் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த வீடியோவில் கடைசியில் என்ன சொல்லுன்னா, இனி என் அரசியல் இன்னும் முன்னோக்கி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறார். நான் முடங்கலை, இவங்களை கைது பண்ணுறதுனால எஃப்ஐஆர் போடுறதுனால நான் இன்னும் முடங்கலை, நான் இனி முன்னோக்கி போகிறேன், அடுத்த கட்டத்தை நான் நகர போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான பாதை வந்துருச்சு. இதை பார்த்துக்கோங்க, இதுதான் என் பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ், பார்த்துக்கோங்க, நான் போய்கிட்டே இருப்பேன், வாங்க பார்த்துக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கணும். தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு பண்பட்ட அரசியல். அந்த பண்பட்ட அரசியலில் வந்து இது போல் ஒரு ஜோக்கர் கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி பாஜக இன்றைக்கி தமிழ்நாடு என்ன யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சிட்ருக்காங்களோ அந்த அரசியலை வழிவகுக்கிற இந்த ஜோக்கர் போல் ஆட்கள் கிட்ட கொடுத்துடாதீங்க. விஜய் என்ற மாபெரும் தற்குறி ஒரு பேராபத்து தமிழ்நாட்டுக்கு. மக்களே தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நன்றி தோழர்.